தன்னோட அம்மாட்ட கோவமா சண்டை போட்டுட்டு வீட்ல இருந்து வெளியே வந்த அன்பு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. சரவணனை அங்க எதிர்பார்க்காத அன்பு, என்ன சரவணன் நீங்க எப்போ சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வந்துட்டேன். நான் வந்த விஷயம் என்னோட குடும்பத்தை தவிர இங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. நீங்க என்ன பட்டு வேஷ்டி சட்டையோட பேக்கும் கையுமா நிக்கிறீங்க? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போக போறீங்களான்னு சரவணன் அன்புட்ட கேட்க, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அன்பு சரவணன்ட்ட சொல்றாரு. இதை கேட்ட சரவணன், ஆனந்திக்கு நீங்க தான் பொருத்தமான மாப்பிள்ளை. உங்களை தவிர இப்படி ஒரு மாப்பிள்ளை யாருமே ஆனந்திக்கு கிடைக்காது. கூடிய சீக்கிரம் ஆனந்தி உங்களை புரிஞ்சுக்குவா. நீங்க எனக்கு சகலையானதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சரவணன் சொல்றாரு. எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த அன்புவை தன்னோட ரூமுக்கு கூப்பிடுறாரு சரவணன். நான் மட்டும்தான் தனியா வீடு எடுத்து தங்கியிருக்கேன். உங்களோட பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க என் கூடவே இருங்கன்னு அன்புட்ட சரவணன் கேட்க, ஆனா அன்பு அங்க அவரோட கூட போறதுக்கு தயங்குறாரு. நீங்க எதுக்கு அன்பு தயங்குறீங்க? நாம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் பேச்சுலர் வாழ்க்கை தான் வாழ்றோம். நம்மளோட பிரச்சனை தீர்ற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு அன்புவும் சரவணனும் பைக்கில் கிளம்பி போறாங்க. தன்னோட அம்மாட்ட சண்டை போட்டுட்டு அன்பு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாருங்கிற விஷயம் கேள்விப்பட்ட ஆனந்தி அன்புக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா அன்பு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அடிக்கடி ஃபோன் வரவும் யார் உங்களுக்கு ஃபோன் பண்றான்னு சரவண கேட்க, ஆனந்தி தான் ஃபோன் பண்றா அப்படின்னு அன்பு சொல்றாரு. அவங்களோட ஃபோனை எடுக்க வேண்டியதானு சொல்லிட்டு சரவணன் கேட்க, ஏற்கனவே ஆனந்தி என் மேல கோபத்துல இருக்கா. இப்போ நான் ஃபோன் எடுத்தா ஏதாவது சொல்லுவா, இது தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. அன்பு ஃபோன் எடுக்காம இருக்கவும் ஆனந்தி ரொம்பவே கவலையா இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சரவணன் ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி, அன்பு என் கூட தான் இருக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்ல, அவர் எப்போ காரைக்குடி வந்தாருன்னு ஆனந்தி கேட்குறாங்க. அவர் ஒன்றும் காரைக்குடி வரல, நான் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. அவரை முதல்ல உங்க வீட்டை விட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. அவர் வீட்டை விட்டு கிளம்பி வந்ததுல இருந்து யாழினி ரொம்பவே கவலையா இருக்கா. தன்னோட அண்ணன் எங்க போயிட்டாருன்னு தெரியாம அவ கவலையா இருக்கா. அவர் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி அவங்க அம்மாட்ட பேசி சமாதானமாக சொல்லுங்க அப்படின்னு ஆனந்தி சொல்ல, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற வரைக்கும் அன்பு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக மாட்டாரு. நான் எப்படி அன்பு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக சொல்றது? அவரு வாழ்ந்தா உன்னோட தான் வாழ்வார்னு பிடிவாதமா இருக்காருன்னு சரவணன் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஆனந்தி கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. அங்க ஆனந்திக்கு கருணாகரன் தேவையில்லாத இடைஞ்சலை கொடுக்குறாரு.